ராஜேஸ்வரி, சிபிஎஸ்இ படிப்பில் பள்ளிக் கல்வியை முடித்துவிட்டு மின் பகிர்மான கழகத்தில் இளநிலை உதவியாளர் பணியில் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் தமிழகத்தில் தமிழ் மொழி தெரியாமல் அவர்கள் பணியாற்ற இயலாது என்றும் அரசு பணியில் சேர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த உத்தரவு அமலில் இருந்தாலும் மத்திய செகண்டரி கல்வி வாரியத்தில் படித்த மாணவர்களுக்கு அந்த மொழி தேர்வு என்ற ஒரு தனியான சிறப்பு தேர்வு வைக்கப்படுகிறது. அந்த தேர்வில் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் தேர்வு பெற வேண்டும். அவ்வாறு தேர்வு பெறாததால் தான் மின் வாரியத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்த ஜெயக்குமார் என்பவரை பணி விடுவித்து அந்த நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பணியில் அரசு பணியில் சேர வேண்டும் என்றால் அவர்கள் தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்றும், அவ்வாறு எழுத படிக்க தெரியவில்லை என்றால் அரசு நிர்வாக பணியை எவ்வாறு மேற்கொள்வார்கள் என்றும், சிபிஎஸ்இ கல்வியை படிப்பை படித்துவிட்டு தமிழில் எழுத படிக்க தெரியாமல் அவர்கள் தமிழ்நாடு அரசு பணிக்கு ஏன் விண்ணப்பித்துள்ளீர்கள், ஏன் பணியில் சேர்ந்தீர்கள் என்ற கேள்வியையும் காட்டமாக உயர்நீதிமன்ற மதுரை நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கீழ் அரசு பணியில் பணியாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மொழி பாடத்தில் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழில் எழுத படிக்க அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ராஜேஸ்வரி.